கிடையாது. அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் பௌர்ணமிலாம் மிகப்பெரிய விஷயம். அப்போ திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட நான் ஒரு விஷயத்த முருக பக்தர்கள் சொல்லணும் உத்தரவு வருது. அதை வந்து நானும் எத்தனையோ நிகழ்ச்சியில சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது கரெக்டா அமையவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல எப்போ பிரபஞ்சம் அனுமதிக்குதோ அப்ப நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்கம்மா. திருச்செந்தூர் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா குருஸ்தலம், வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்தா நல்லதுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரெல்லாம் எனக்கு எல்லாமே இருக்குங்க ஆனா நிம்மதி மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் கிடையாது, எனக்கு எல்லா வசதியும் எனக்கு ஏன் நிம்மதி இல்லாம இருக்குன்னு தெரியல, எல்லாமே இருக்கான நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறவங்க, அப்படி வாழ்றவங்க, அப்படி அவஸ்தைப்படுறவங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க திருச்செந்தூர்ல முருகப்பெருமான அங்க திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த நிம்மதி கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். இங்க திங்கட்கிழமை நீங்க பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து தங்கிட்டு திங்கட்கிழமை காலையில முருகப்பெருமானை பார்த்துட்டு அங்கேயே திங்கட்கிழமை நீங்க கடல்ல குளிச்சாலும் சரி, இல்லை கடல்ல கால் நினைச்சாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் 3 நேரமா திருச்செந்தூர்ல இருந்துட்டு நீங்க போய் பாருங்க. ஒரு திங்கட்கிழமையில உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை மாறும். இது வந்து இந்த திருச்செந்தூர் மண்ணிலே சொல்ற அளவுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது உண்மையிலேயே ஆச்சரியம். அது கண்டிப்பாக சார். இன்னும் அடுத்த திங்கட்கிழமையும் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் கடல் அலை போல வர காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த நேர்காணலுக்கு அப்புறம் முருகரை நம்பி நீங்க முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இரு முருகா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் முருகர் மேல ஆணையா சொல்றேன், நீங்க தோக்க மாட்டீங்க.